ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உள்நாட்டு பொறிமுறையில் தமிழருக்கு பொறுப்பு கூறல், நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும், அன்றகுமார தெரிவிப்பு. எமது ஆட்சியில் நிறைவேற்று அதிகார முறை ஒழிக்கப்படும். அத்துடன் உள்நாட்டு பொறிமுறையினூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் பொறுப்பு கூறல், உண்மைத்தன்மை போன்ற விடயங்களை அமல்படுத்துவோம் என்று ஜனாதிபதி வேட்பாளரான அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அன்றகுமார இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. நாங்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு பொருளாதார திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ளோம். எமது ஆட்சியில் இனவாதம், மதவாதம் என்பவற்றுக்கு இடமில்லை. ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவதே எமது இலக்கு. ஊழலை ஒழித்து வரிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதே எமது நோக்கம். நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டியுள்ளது. குறிப்பாக வலுசக்தி துறையில் மீள் புதுப்பிக்கத்தக்க காற்று மின்சார உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டியுள்ளது. மன்னாரில் அதானி குழுமம் முதலீடு செய்துள்ளது. ஆனால் உரிய முறையில் கேள்விப்பத்திரம் கோரப்படவில்லை. நாங்கள் உரிய முறையில் கேள்விப்பத்திரம் கோரி அதானியின் திட்டத்தை புதுப்பிப்போம். வெளிநாட்டு முதலீடுகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் உரிய முறையில் கேள்விப்பத்திரம் கோரப்பட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடெங்கும் நேற்று தபால் வாக்களிப்பு, அலுவலர்கள் ஆர்வம். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலமான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளது. மாவட்ட செயலக அதிகாரிகளும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் போலீசாரும் தமது தபால் மூல வாக்களை பதிவு செய்யும் நாளாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாடளாவிய ரீதியில் வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றன. இன்றும் நாளையும் குறித்தொதுக்கப்பட்ட பிரிவினருக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் சஜித் இருவரும் இணைய வேண்டும், மன்றாடி கேட்கின்றேன் என அமைச்சர் அருந்திக்க தெரிவிப்பு. நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையும் இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுவதையும் அறிய முடிகின்றது. அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித்தும் ஒன்றுபட வேண்டும் என்று கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன் என்று வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அருந்திங்க பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் மாதம் 8ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இந்த நாடாளுமன்றத்தை நிச்சயம் கலைப்பார். ஆகவே இன்றைய அமர்வு இறுதி அமர்வாக கூட இருக்கலாம். மிகவும் கவலையுடன் உரையாற்றுகின்றேன். நாட்டின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை காண முடிகிறது. இந்த நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு சென்ற தரப்பினர் ஒட்டுமொத்த மக்களையும், குறிப்பாக இளைஞர்களை மூளைச்சலவை செய்து 75 ஆண்டு காலம் நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்கள் மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்று பொய்யுரைத்து அதனை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பிரதமர் தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று உதயமாக உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு எம்பிக்கள் இணைந்தே இந்த கூட்டணியை உருவாக்குகின்றனர். அதிகளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறவுள்ள இந்த கூட்டணியின் பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்ரன் நியமிக்கப்பட உள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியின் ரணில் ஆதரவு உறுப்பினர்கள் இந்த கூட்டணியின் கீழ் போட்டியிட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கில் துரித அபிவிருத்தி, சஜித் தெரிவிப்பு. போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு பலமான அபிவிருத்தி திட்டங்களுக்காக நாட்டை முன்னெடுத்துச் செல்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். ஒரே நாட்டுக்குள் அதிகாரம் பகிரப்பட்டு இதுவரை இல்லாமல் போயிருந்த மாகாண சபை உறுப்புரிமையையும் பெற்றுத் தருவோம். இந்த அதிகாரங்களை மீண்டும் கைப்பற்றிக் கொள்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செப்டம்பர் 7, 8, 9 வேட்பாளர்கள் விவாதம்.
ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதத்துக்காக அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று மார்ச் 12 இயக்கத்தின் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 ஜனாதிபதி வேட்பாளர்களின் பங்கேற்புடன் இந்த விவாதத்தின் முதல் சுற்று எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெறும். இந்த விவாதத்தின் 2வது மற்றும் 3வது சுற்றுகளில் சுமார் 12 வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தினால் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை. தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் எடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த அமைச்சரவை தீர்மானம் குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றனவா என்பதை கண்டுபிடிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு உள்ளது. முறைப்பாடு இல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முறைப்பாடுகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எங்களால் தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள் என தெரிவித்துள்ள அவர், அமைச்சரவையின் தீர்மானங்கள் கிடைத்ததும் நாங்கள் தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள் ஏதாவது உள்ளனவா என ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, மக்களை தவறாக வழிநடத்த அரசாங்கம் முயல்கிறது. பெப்ரல் குற்றச்சாட்டு. அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்ற அறிவிப்பின் மூலம் அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றது என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பிற்கு முன்னதாக அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றது என பெப்ரல் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை எதிர்வரும் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய 3 தீர்மானங்களை எடுத்துள்ளது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். தீர்மானங்களை எடுப்பதற்கு அமைச்சரவைக்கு உள்ள அதிகாரம் குறித்து நான் முரண்படவில்லை. எனினும் இந்த 3 தீர்மானங்களும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இவை பாரதூரமானவை என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாட்டின் பொருளாதாரம் சீராக உள்ளது. இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை. ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் சீரான நிலையில் இருக்கும்போது இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டமைக்கு நாம் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அக்டோபர் மாதம் முதல் சாதாரண கடவுச்சீட்டுகளுக்கு பதிலாக டிஜிட்டல் முறையிலான கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் முறையிலான கடவுச்சீட்டுகளை கொண்டு வருவதில் சிறிய தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் பொறுப்பெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் கடவுச்சீட்டுகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலும் டிஜிட்டல் முறையிலான கடவுச்சீட்டுகளை அறிமுகம் செய்வதில் நாம் திட்டவட்டமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தபால் மூல வாக்களிப்பை கண்காணிப்பதற்கு விசேட வேலை திட்டம். தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை முன்னிட்டு 900க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராட்சி கூறியுள்ளார். நாட்டின் 22 தேர்தல் தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தபால் மூல வாக்களிப்பை கண்காணிக்க நடமாடும் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கையில் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாட்டை வங்குரோத்தாக்கியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. ஊழல் மற்றும் மோசடிகளால் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக தங்களது அரசாங்கத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களை தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கடந்த 2.5 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்துள்ளது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக எமது அரசாங்கத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.
அவர்கள் கொள்ளையிட்ட நாட்டின் சொத்துக்கள், தேசிய வளங்கள் மற்றும் நிதியங்கள் என்பவற்றை மீளப்பெற்று அதனூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம், மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. சஜித் இப்போதே அன்றவிடம் தோற்றுவிட்டார், ரணில் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகி உள்ளதுடன் அது தொடர்பான நெற்செய்திகள் கிடைத்து வருவதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்காக தமது வாக்களை பயன்படுத்திய அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். மகியங்கனை பொது விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற முடியாது. அவரின் முட்டாள்தனமான செயற்பாடுகள் அன்றவிற்கே ஆதரவாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாட்டை பாதுகாக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பை நிறைவேற்றி நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். இன்று தபால் வாக்களிப்புகள் ஆரம்பித்துள்ளன. நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன்பாக இப்படியொரு தேர்தலை நடத்தும் வாய்ப்பு இருக்கவில்லை. சிலர் பாராளுமன்றத்தை முடக்க வந்தனர். அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்பினோம். மருந்து, எரிபொருள், எரிவாயு வரிசைகள் இருந்தன. எவருமே ஏற்க இயலாது என்று சொன்னபோது இயலும் ஸ்ரீலங்கா என்று சொல்லி நாங்கள் பணிகளை ஆரம்பித்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சஜித்துடன் தமிழரசு டீல் செய்த 13+ எதுவென கூற வேண்டும், அங்கேன் எம்பி வலியுறுத்தல். 13+ஐ நடைமுறைப்படுத்தவே இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க முன்வந்ததாக கூறப்படுகின்றது. 13+ என்பது தொடர்பாக கடந்த காலத்திலும் பேசப்பட்டது. ப்ளஸ் என்பதற்கு எல்லை இல்லை. ப்ளஸ் எதுவாக இருக்கலாம். ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் ஈழத்துக்காக போராடினர். ஈழமும் 13+ தான், சமஷ்டியும் 13+ தான். ஆகவே 13+ என்று எதை சொல்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என ஜாழ் மாவட்ட எம்பியான அங்கேன் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார். ஜாழ் ஊடகமயத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு வலியுறுத்திய அவர் மேலும் கூறுகையில், கடந்த திங்கட்கிழமை முல்லைத்தீவில் நடந்த எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சின்னையா லோகேஸ்வரன் 13+ஐ நடைமுறைப்படுத்தவே இலங்கை தமிழரசு கட்சி சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க முன்வந்ததாக தெரிவித்தார். 13+ என்பது தொடர்பாக கடந்த காலத்திலும் பேசப்பட்டது. ப்ளஸ் என்பதற்கு எல்லை இல்லை. ப்ளஸ் எதுவாகவும் இருக்கலாம். ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் ஈழத்துக்காக போராடினார்கள். ஈழமும் 13+ தான், சமஷ்டியும் 13+ தான். ஆகவே 13+ என்று எதை சொல்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதை சொன்னாலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்கப் போன்றது என்பது தெரியும். 13+ சமஷ்டியாகவோ ஈழமாகவோ இருந்தால் நான் தமிழனாக பெருமைப்படுவேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசு கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு, இந்த நிலையை உருவாக்கக்கூடாது அன்றகுமார தெரிவிப்பு. வடக்கு மக்கள் மிக பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் அந்த மாற்றத்திற்கு இடையூறாக இருந்தது என்று கூறும் நிலை உருவாகிவிடக்கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களிடையே தேசிய மக்கள் சக்திக்குள்ள ஆதரவு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அன்றகுமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது எங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தினார். இந்தியா மற்றும் இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகள் தொடர்பிலும் இதற்கு முன்னரான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட வலய பாதுகாப்பு தொடரிலும் கலந்துரையாடினார். இதனைத் தவிர அரசியல் விடயங்கள் தொடர்பில் எதனையும் கலந்துரையாடவில்லை. இந்நிலையில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகரின் சந்திப்பு மற்றும் அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்திற்கிடையே ஏதாவது தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகங்கள் உள்ளன. அப்படி தொடர்பு இருந்தால் எதிர்காலத்தில் தெரிய வரும். எவ்வாறாயினும் தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் எங்களுக்கு வேறு விமர்சன பார்வை ஒன்று உள்ளது. அதாவது வடக்கு கிழக்கிற்கு அப்பால் தென்பகுதியிலுள்ள தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களிடையே சமூகத்தில் புதிய மாற்றத்திற்கான எண்ணம் உள்ளது. அதுவே எங்கள் மீதான விருப்பத்தை காட்டுகின்றது.
இவ்வாறான மாற்றத்திற்கு இடையூறை ஏற்படுத்தும் தீர்மானத்தை தமிழரசுக் கட்சி எடுத்ததா என்ற விமர்சனம் தெற்கில் உருவாகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்பிற்கு தமிழ் கட்சிகளே பிரதான காரணமாகும். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுகின்றமைக்கு தமிழ் கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலும் ஒரு காரணமாக அமைவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சுமந்திரனால் கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை 3ஆம் வாசிப்புக்காக செவ்வாய்க்கிழமை எடுக்கப்படவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் பாராளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான தனிநபர் பிரேரணையை முன்வைத்திருந்தார். அத்துடன் தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அண்மையில் சந்தித்த போது குறித்த பிரேரணையை நிறைவேற்றுவது தொடர்பில் ஜனாதிபதி சாதகமான கருத்துக்களை முன்வைத்ததாக அறிகிறேன். இவ்வாறான நிலையில் இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் சுமந்திரனால் கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தொடர்பான தனிநபர் பிரேரணை 3ஆம் வாசிப்புக்கு எடுக்கப்படாது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஒத்திவைப்பில் சில வேளை தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக விடுத்த அறிவிப்பு தாக்கத்தை செலுத்தியிருக்கலாம் என்று டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.